ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன் வாங்கினா அதை குழம்பா அல்லது வறுவலாக தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு முறையாவது இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி மீன் எடுத்தாலே இப்படி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அசத்தெல்லாம் ருசியாக இருக்குங்க. சாப்பாட்டு நேரம் கூட காத்திருக்க மாட்டாங்க. சமைச்சு முடித்ததுமே ஸ்நாக்ஸ் போல் காலி பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படி ஒரு உணவுன்னு நினைக்கிறீங்களா? ருசியான மீன் புட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த சுறா புட்டு பயம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம். பால் நல்லா ஊறும். இந்த சுறா புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. நான் என் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் சுறா புட்டு செய்கிறதுக்கு பால் சுறா தாங்க வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ பால் சுறா வாங்கியிருக்கேன். இது 2 மீன் இவ்வளோ பெரிய மீன் கிடச்சிதுங்க. இதை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க, ரத்தம் இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. பாருங்கள், வெந்துட்டது. இதை இப்போ எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க தோல்லாம் உரித்து எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க சதைப்பகுதியை அப்படியே உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்குவோங்க. அதுக்கப்புறம் தாங்க மசாலாவோடு இதை போட போகிறோம். சுறா புட்டு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் கட் பண்ணி வச்சுருக்க 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரும்போது கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 200 கிராம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 50 கிராம் பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி துருவலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் நம்ம பொடி பொடியாக பூண்டையும் துருவலாகவும் தான் சேர்க்க போகிறோம் இஞ்சியை. இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் வதங்கி வரும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கி வரும். ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கின வெங்காயத்தோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுறா மீனை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து நம்ம சுறா புட்டோட 5 காஞ்ச மிளகாயும் 1 ஸ்பூன் சோம்பு நான் மிக்ஸி ஜாரில் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இது லாஸ்ட்டில் தான் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது 2 சேரும்போது காரம் கரெக்டாக ஈவனாக இருக்குங்க. 5 பச்சை மிளகா 5 காஞ்ச மிளகாங்க. வெங்காயம் பூண்டு இந்த எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, என் ஸ்டைலில் சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். எங்கள் சேனலில் வர்ற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye to all அன்பின் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியில் பார்க்கலாம்.